ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மார்னிங் டிஃபன் தான் பண்ண போகிறோம். டக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாஸ்தா. ஸோ அது ஃபஸ்ட்டு பட்டர் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நல்லா இது பண்ணோன்னே நம்ம தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் ஸோ இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கூட கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பாஸ்தாவை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஆயில் விட்டு ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாஸ்தா. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பாஸ்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். சரி வாங்க நாங்கள் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். பட்டர் போட்டிருக்கோம், பட்டரோட கொஞ்சம் எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பாஸ்தா வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் வந்து வச்சுருக்கோம் கட் பண்ணி. ஸோ அப்படியே போட்டு ஆனியன் போடலாம். அந்த பட்டர் ஸ்மெல் நல்லா வருது எங்களுக்கு. இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துட்டு பாஸ்தாவை போட்டு இது கூடவே நம்ம வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீன் சில்லி நிறைய நல்லா ஸ்மெல் வருதுல ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கிட்டோம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். 2 வெங்காயம், 2 தக்காளி. இது வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கிட்டோம். சூப்பராக ஸ்மெல் வருது பாருங்க. நல்லா எப்படி வதங்கி இருக்குன்ட்டு. அது கூட லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் போட்டு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பாஸ்தா. பாஸ்தா வந்து நீங்கள் வேக வைக்கும் போது வாட்டரில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டு வேக வைங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அது ஒன்று ஒட்டாகாமல் இதாக இருக்கும். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே சாதா வாட்டர் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஊற்றி ஆற வச்சுக்கோங்க. டொமேட்டோவுக்கு போடுங்க. இப்போ வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இதுவாகட்டும், வதங்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பட்டர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் 1 by 1. சூப்பராக வதங்கிருச்சு பாருங்கள். லைட்டாக வந்து டர்மரிக் பவுடர், மஞ்சள் ஒரு 1/2 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி லைட்டாக கொஞ்சம் கலர் கொடுக்கும். அதுக்காக காஷ்மீரி சில்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு சிலவங்க சாஸ்லாம் ஊற்றி பண்ணுவீங்க. லைட்டாக வந்து கரம் மசாலா லைட்டாக ஸ்மெல்லுக்காக மட்டும் லைட்டாக கரம் மசாலா. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சாஸ் போட்டுக்கலாம். டொமேட்டோ அந்த ஸ்மெல் அந்த பச்சை வாசனை போகிறவே நல்லா வதக்கிக்கலாம். செம்ம ஸ்மெல் வருது, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது நல்லா அந்த பச்சை வாசனை நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம வந்து சாஸ் போடணும். டொமேட்டோ சாஸ், கெச்சப். டொமேட்டோ சாஸும் போடலாம், இல்லை சில்லி சாஸும் போடலாம். அது உங்கள் இஷ்டம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்கும். டொமேட்டோ சாஸ் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா ஃப்ரை வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சூப்பராக இருக்குது. நோட் பண்ணிங்கனாலே தெரியும் ஆக்சுவலாக பச்சை மிளகாய் எப்படி வதங்கியிருக்குன்றது.
இப்போ வந்து டொமேட்டோ சாஸ் காட்டிது 1 கப் டொமேட்டோ சாஸ். டொமேட்டோ சாஸ் ஊற்றிட்டாங்க. ஸோ இதை நம்ம அப்படியே நல்லா கலரி விட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் பாஸ்தாவை ஆட் பண்ணி இதே நம்ம கோபி மஞ்சூரியன் கூட இதே மாதிரி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோபி மஞ்சூரியன் வந்து நல்லா கொஞ்சம் இதே மாதிரி ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக வேக வச்சுட்டு அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதை மாதிரி போட்டுட்டிங்கன்னா அதாவது கோபி மஞ்சூரியன் மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதனால உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதுவே நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பாஸ்தா கொடுக்குற மாதிரி நீங்கள் ஒரு சில்லி போட்டால் போதும். அந்த லைட்டாக கொஞ்சம் காரம் எடுத்துங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து சாப்பிடும்போது அதிகமாக காரம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் 1 மிளகா போடுவீங்க. பெரியவங்க சாப்பிடும்போது நீங்கள் தாராளமாக 2 பச்சை மிளகா வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். லைட்டாக தான் போட்டுருக்கோம் நீங்கள் மிளகா தூள். அதனால் நீங்கள் ஸ்மெல் போயிட்டுருக்கோம். இது இப்போ பாஸ்தா நம்ம ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கலரை கொஞ்சம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் கொஞ்சம் ஆயில் பார்த்தோன்னா கொஞ்சம் ஆயில் வந்து நம்ம லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாஸ்தா. ஸோ நீங்கள் எந்த டைப் ஆஃப் பாஸ்தா சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பாஸ்தா பிடிக்கும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள் அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. ரெடியானதுக்கப்புறம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு 1 கப் சாஸ் ஊற்றணும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கலாம் ஃபார் டேஸ்ட்டுக்காக. ஓகேவா? ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எப்படி ரெடியாக வந்திருக்குன்றத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபைனல் அவுட்புட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பாஸ்தா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.